வணக்கம் நண்பர்களே, நண்பர்களே. நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்க நம்புகிறேன். ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நீங்களாம் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இது ரொம்ப பர்சனலான, ரொம்ப செல்ஃபிஷான விஷயமும் கூட. ஏன்னா ஒவ்வொரு தடவும் ஒவ்வொருத்தரும் மெசேஜ் பண்ணும்போது நீங்கள் என் மேலே ஒரு அளவு கடந்த கண்மூடித்தனமான ஒரு அன்பு வச்சுருக்கீங்கல்ல. ஒரு பாட்காஸ்ட் கேட்டு, ஒரு போஸ்ட் படிச்சுட்டோ, உங்களோட ரொம்ப பர்சனலான விஷயங்களை நீங்கள் என் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு என் முகம் என்னென்னு தெரியாது, நிறைய பேருக்கு என் பேர் என்னென்னு தெரியாது. அப்படிலாம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பாட்டுக்காரனோட கனெக்ட் ஆகி, பாட்டுக்காரன் சொல்கிறத கேட்குறீங்க, பாட்டுக்காரன் சஜஸ்ட் பண்ணுற சாங்ஸ் கேட்குறீங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப நெகிழ்ச்சியாக எனக்கு என் கூட பேசுகிறீங்க. அதெல்லாம் என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துதுங்க. ஏன்னா நான் ரொம்ப ஒரு இன்ட்ரோவெர்ட்டு. எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச சர்க்கிளுக்கு மட்டும்தான் நான் யாருன்னு தெரியும். என் குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரியும். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் நான் இப்படிப்பட்ட ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு அனானிமஸாக, ஒரு மிஸ்டேக்ஸாக தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இந்த பாட்டுக்காரன் எனக்கு கிடச்சிருக்கிற மாஸ்க் இருக்குல்ல, அது ஒரு சூப்பர் ஹீரோ மாஸ்க் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது எனக்கு பயங்கரமான சந்தோஷத்தை கொடுக்குது. எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்ட்டு, எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, எனக்கு பிடிச்ச ஒரு பாடல் வரி, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி, அதை நீங்கள் கேட்டு, அதையும் நீங்கள் என் அளவுக்கு ரசிக்கிறீங்கன்னு நினைக்கும்போது, ஆக்சுவலாக நான் ரொம்ப கலைத்துவமாலாம் நான் ரொம்ப யோசிக்கலை. ரொம்ப பர்சனலாக நமக்கு பிடிச்ச விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கும் பிடிக்குது, அந்த கனெக்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அவங்க ஏதோ ஒரு வகையில் என் கூட கனெக்ட் ஆகுறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. மன நிறைவுன்றது தான் கரெக்டான வேர்டு. ஈவந்தோ பாட்டுக்காரன் வ்ளாக் ஆக்சிடெண்டலாக என்னோட ஒரு ஃபேஸ்லேருந்து எனக்கு ஒரு டைவர்ஷன் கிடைக்கும்னு நான் ஆரம்பித்தாலும், இந்த பாட்காஸ்ட்டை என்னைய ஒரு பியர் ப்ரெஷரில் என்னைய க்ரியேட் பண்ண வச்சாலும், எனக்கு பாட்டுக்காரனால் கிடச்சிருக்கிற விஷயம் ரொம்ப பெருசு. அது ஒரு பெரிய ஒரு என்னன்னு சொல்கிறது, அது ஒரு கடமையாகவே மாறிடுச்சு. இப்போவும் ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு 1 hour இந்த பாட்டுக்காரன் என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்லாம் இருக்குது. கண்டிப்பாக இது எனக்கு பெரிய பிளான்ஸ் இருக்குது. இந்த வருஷம் ஹோப்ஃபுல்லி 2022 பாட்டுக்காரன் வச்சு நான் வச்சுருக்கிற பிளான்ஸ் எல்லாம் நிறைவேறும் நம்புகிறேன். அது எல்லாத்துக்கும் உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட் வேணும். சப்போர்ட் நான் கேட்டு தான் நீங்கள் பண்ணுவீங்கன்னு இல்லை, உங்களுக்கே தெரியும் நீங்கள் எனக்கு பண்ணுவீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா இந்த வருஷம் வச்சுருக்கிற பிளான்ஸ் ரொம்ப பெருசு. பிளான்ஸை நான் சொல்கிறத விட நம்ம செஞ்சு பார்த்துட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பண்ண உங்களுக்கே தெரியும் என்னென்ன பிளானில் இருக்குது, என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ரொம்ப ஒரு ஸ்பெஷலான எபிசோட். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இன்றைக்கி நான் பேச போகிறது ஒரு மியூசிஷியன் அண்ட் அந்த மியூசிஷியன் பண்ண ஒரு செட் ஆஃப் சாங்ஸ், ஒரு ஜானரில் உட்காரக்கூடிய பாடல்களை வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற எபிசோடு இருக்குது. அப்படி என்ன ஆர்டிஸ்ட், அப்படி என்ன ஜானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இசைப்புயல் திரு A.R. ரஹ்மான். நான் 92 பார்ன். ஸோ 92 தான் ரோஜா ஆல்பம் ரிலீஸ் ஆகுது. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் A.R. ரஹ்மான் பாடல்களை கேட்டு தான் நான் வளர்ந்துருக்கேன். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ரோஜா கேட்குற அளவுக்கு எனக்கு பரீட்சைக்கு முன்னாடியே நான் காதலன் ஆல்பம் நிறைய தடவை கேட்டிருக்கேன். அப்போ இது இருக்குல்ல, நம்ம ஒளியும் ஒளியும், அப்போ தூர்தர்ஷனில் ஒளியும் ஒளியும்னு ஒரு ஷோ, வெள்ளிக்கிழமை 7:30 மணின்னு நினைக்கிறேன், புது பாட்டெலாம் போடுவாங்க. அதில் வாரம் நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா காதலனில் ஊர்வசி சாங் விஷுவல் பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அப்போது எல்கேஜி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எவ்ரி ஃப்ரைடே அந்த சாங் எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு சலிக்கவே இல்லை. அந்த சாங் எனக்கு தெரிஞ்சே ஒரு ஒரு 6 மாதம் கண்டினியூஸாக எவ்ரி வெள்ளிக்கிழமை நான் அந்த பாட்டு பார்த்துருக்கேன். அந்த விஷுவலில் இருக்க பிரம்மாண்டம், அந்த பாட்டோட டியூனு, எனக்கு அப்போல்லாம் அந்த வயசில் எனக்கு பாடலை மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு கூட எனக்கு ஒரு
என்னென்னு சொல்கிறது, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத வயசு. மெச்சூரிட்டின்னு கூட தெரியாது. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் மாதிரி எந்த விஷயத்தையுமே என்னால் ஈஸியாக கிராப் பண்ணிக்க முடியாது. ரொம்ப நாள் ஆகும். எனக்கு அந்த பாட்டிலே தெரிஞ்சது லைன் வந்து டேக் இட் ஈஸி ஊர்வசி மட்டும்தான். வேறு எதுவும் எனக்கு தெரியாது. அப்படி ஒரு வயசில் வந்து என்னை கட்டி போட்ட பாட்டு அது. அதுக்கப்புறம் பாடல்கள் நிறையா கேட்க ஆரம்பித்த பிறகு, யுவனை பயங்கரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பிறகு வந்து ஒரு லிமிட்டட் சர்க்கிள்குள்ளே இருந்தேன். என்ன மாதிரினா, நான் யுவன் சாங்ஸ் தவிர வேறு எதையுமே பெருசாக கேட்டது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளே நான் இருந்தேன். பட் லேட்டராக ஒரு ஸ்டேஜில் நான் ரியலைஸ் பண்ணேன் வந்து நான் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கலை வந்து அவங்களால ரீச் பண்ண முடியாத இடத்துல இருக்கும். பட் எனக்கு எல்லாமே ஆக்சசிபிளாக இருந்தும் நான் அதை எடுத்து அதை ரசிக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு பிடிச்ச பாடல்கள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒரு பெரிய படங்களில் உள்ள பாட்டு அப்பப்போ கேட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படி கேட்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் ரஹ்மான் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறார் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ. நான் டு பி வெரி ஹானஸ்ட், நான் 10th +1 படிக்கும்போது தான் ரஹ்மான் டிஸ்கோகிராஃபி ஃபுல்லாகவே கேட்குறேன் ஒரு எக்ஸசைஸாக. ரோஜாவிலேருந்து அந்த டைமில் சக்கரை கட்டி ஆடியோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்போ வரைக்கும். ஸோ அப்போ வரைக்கும் ரஹ்மானோட ஒர்க் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஒரு மியூசிக் டைரக்டர், தமிழ் ஹிந்தியில் மேஜராக பண்ணியிருக்காரு, தெலுங்குல அப்பப்போ பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தும் ஒரு மனுஷனால் இவ்வளோ வெரைட்டி இத்தனை வருஷத்தில் இந்த குவாலிட்டியில் ஒருத்தரால் டெலிவர் பண்ண முடியுதுங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்போது என் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், ஷாகுல் ஹமீத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தெரியும்ல, தமிழ்நாடு மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஹோல்டில் என்ன நடக்கும். ஒரு பையன் 9th 10th +1 +2 படிக்கிறான் அப்படின்னா வீட்டில் கேபிள் கனெக்ஷனை தூக்கிடுவாங்க, டிவிடி பிளேயர் ஓரமாக வச்சுடுவாங்க, ஹோம் தியேட்டர்லாம் பெருசாக யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு ஷாகுல் வீட்டில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹோம் தியேட்டர், நல்லா ஞாபகம் இருக்குது, மிட்சன்னு நினைக்கிறேன். மிட்சன் வந்து இந்தியா மேடு தான், பட் அதோட எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். என் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சின்ன வயசுலேருந்து. ஸோ எனக்கு அவனுக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். பட் அவங்க வீட்டுக்கு போகிறது வந்து மெயினாக அந்த ஹோம் தியேட்டரில் பாட்டு கேட்குறதுக்கு தான். நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல் நோட் எழுதுகிறோம், படிக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு போகிறதுக்கான மெயின் ரீசன் அந்த ஹோம் தியேட்டரில் பாட்டு கேட்குறதுக்கு தான். அவன் வீடு ஒரு சின்ன ஹால், அந்த ஹாலில் வந்து அந்த ஹோம் தியேட்டர் வேறு லெவலில் இருக்கும். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போயிட்டு வந்து திருடா ஆல்பம் கேட்டு வந்து சிலுத்துருக்கேன். பண்ண ஆல்பமு, என்ன சவுண்டிங் இது! 93ல் இப்படி ஒரு ஆல்பம், இப்படி ஒரு சவுண்டிங், இப்படி ஒரு வெரைட்டியில் ஒரு ஆல்பம் வந்திருக்கு. ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ் போயிருக்கும். அந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ராம்கோபால் வர்மான்னு நினைக்கிறேன். மேபி மணி வந்து ரஹ்மான்கிட்ட சொல்லியிருப்பார் எனக்கு இந்த மாதிரி பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இன்றைக்கும் இஃப் அட் ஆல் எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, திரு ரஹ்மான், திரு மணிரத்னம் அவர்களை நான் மீட் பண்ணால், நான் அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி, முதல் கேள்வியாக கூட தான் இருக்கலாம், திருடா ஆல்பம் எப்படி நீங்கள் கன்சீவ் பண்ணீங்கன்னு கேட்குறது தான் இருக்கும். எனக்கு அந்த ஆல்பம் இப்போவும் அதாவது இப்போவும் இந்த சென்ஸ் இப்போது லாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு ரோட் ட்ரிப் போயிருக்கும்போது கூட அந்த ஆல்பம் கேட்குறது வந்து என்ன சவுண்டிங்கு, இது எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு தோணுது. அந்த மாதிரியான ஒரு ஆல்பம் அது. ஸோ அந்த மாதிரி ரஹ்மான் ஒர்க்கை வந்து அப்போ தான் வந்து நான் பயங்கரமாக கேட்டு சிலிர்க்க ஆரம்பிக்கிறேன். என்றைக்குமே வந்து நம்ம ஒரு ஆர்ட் பீஸையோ, அது சாங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ராயிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபோட்டோவாக இருக்கட்டும், ஒரு படமாக இருக்கட்டும், அது வந்து அதை ரசிக்கிறதுக்கான மெச்சூரிட்டி நமக்கு வர வரைக்கும், அதை ரசிக்க தெரிஞ்ச, இல்லை அதை ஆல்ரெடி ரசிக்கிற ஒருத்தரோடு நீங்கள் அந்த விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால், அது வந்து உங்களை ஒரு 100x டைம்ஸ் பயங்கரமாக ஹிட் பண்ணும். அதுதான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், எஸ்பெஷலி ஷாகுல். அவன் இல்லைனா வந்து ரஹ்மானோட ஒர்க் எனக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்குமாங்கிறது தெரியாது. ஏன்னா அவன் அந்த சாங்கை பற்றி சொல்லும்போது, அந்த ஆல்பம் பற்றி சொல்லும்போது பயங்கர ஒரு அவன் கண்ணில் தேஜஸ் தெரியும். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவான், செம்மையாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் தான் நானே யோசிப்பேன், ஆமாம் இதில் இந்த ஒர்க் இருக்குது, அப்படி இருக்குன்னு. ஸோ ரஹ்மான் வந்து அப்போ தான் எனக்கு தெரிய வருது, அவரோட ரஹ்மான் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. தென் அப்படியே நாட்கள் நகருது, ஆர்குட் வரும்,
யாஹூ மெசஞ்சர் ஃபஸ்ட்டு, யாஹூ மெசஞ்சருக்கு அடுத்து ஆர்குட் வருது, ஆர்குட்லேருந்து ஃபேஸ்புக் வரும். ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய ஃப்ரெண்டு ரஹ்மான் 360 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஜ் இருக்குது. அந்த ஃபேன் பேஜோட அட்மின் அருண். அருண் வந்து மதுரை பையன், பட்டு பயங்கர டெக்கி. பாட்டுக்காரன் பிளாகை பில்ட் பண்ணதான் தான் என்னோடய யுவன் வேர்ல்டு சைட்டை ஒரு ஸ்டேஜில் வந்து பயங்கரமாக எனக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தான். ஸோ அவனும் பயங்கரமான ஒரு ரஹ்மான் ஃபேன். அவன் கூட பேசும்போதெல்லாம் பயங்கரமாக நியூஆன்சஸ் தெரியும். சொல்லுவான், இது இப்படி பண்ணியிருக்காங்க ஜி, அப்படி பண்ணியிருக்காங்க, நீங்கள் இதை கேளுங்க அப்படின்லாம் சொல்லுவான். ஸோ அதனால தான் வந்து எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ரஹ்மானை பிடிக்க ஆரம்பிச்சிது. நல்ல ஞாபகம் இருக்குது, கடல் ராசா சாங் ரெக்கார்டிங் அப்போ வந்து யுவன் வந்து ஒரு இமேஜை வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தார். நைட்டு வந்து இது ஒரு 2:30 மணி 3 மணி இருக்கும். 3 மணிக்கு அவன் எனக்கு ஃபோன் பண்ணான் காலையில். நான் பயந்துட்டேன், இவன் எதுக்கு இந்த டைமில் ஃபோன் பண்ணுறான். ஜி பாருங்கள் ஜி, ரஹ்மான் கூட யுவன் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு, இது ஐக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. என்ன சொன்னேன், தெரியல ஜி, ஐயா இருக்கலாம் இல்லை மரியானா இருக்கலாம், வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் நெக்ஸ்ட் டே நியூஸ் வருது, அந்த சாங் வந்து கடல் ராசா மரியானுக்கு ரெக்கார்ட் பண்ண சாங் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு எப்படின்னு தெரியல, 90s பிறந்த நிறைய பசங்களுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ ஆன்லைனில் பார்க்குற ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ரொம்ப நம்பிடாத, கண்மூடித்தனமாக இருக்காத, பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மேஜராக கிடைச்ச மொத்த நட்புமே வந்து ஆன்லைனை வச்சு தான். ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு, ஆர்குட் ஃப்ரெண்ட்ஸு, யாஹூ மெசஞ்சர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்களால கிடைத்த உலகம், அவங்களால கிடைச்ச நட்பு, எனக்கு அவங்களால கிடைத்த என்ன சொல்கிறது, எனக்கு தொழில் ரீதியாகவும் சரி எல்லாமே வந்து ஒரு பிளஸ்ஸிங் தான். ஸோ எனக்கு சரியான நபர்கள் அமைஞ்சாங்க. அது வந்து மேபி நம்ம பெற்றவங்களோட ஆசீர்வாதம்னு நினைக்கிறேன். எஸ். ஸோ அப்படி தான் எனக்கு ரஹ்மான் வந்து தெரியுது. ரஹ்மான் பற்றி தெரியுது, ஓகே. பட் நம்ம அந்த ஜான்ரு சொன்னல ஜாஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சது வந்து டு பி வெரி ஹானஸ்ட் ஒரு 4 வருஷம் முன்னாடி தான். நானும் என் ரூம்மேட் வந்து மிஸ்டர் நவீன், இன்ஸ்டாகிராமில் வந்து மெட்ராஸ் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டில் இருக்கும், பெரிய ஃபோட்டோகிராஃபர் அவர். ஸோ அவர் தான் என்னோடய ரூம்மேட். ஸோ அவனும் நானும் ஒரே இடத்துல தாங்கியிருந்தோம். அப்போ தான் வந்து எனக்கு ஜாஸ் அவன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நவீன் வந்து நம்ம கூட ஒரு பாட்காஸ்ட் பேசியிருக்காரு பாட்டுக்காரனில், நான் அதை வந்து திரும்ப ரீஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை கேளுங்க. ஸோ நவீன் வந்து எனக்கு ஜாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவன் சொல்கிறான், சுதீர் இது வந்து உனக்கு எடுத்தோடனே பிடிக்குமா புரியுமான்னு எனக்கு தெரியலை, ஆனால் இதை வந்து நீ கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறான். அவன் சொல்கிறான், என்றைக்குமே காம்ப்ளிகேட்டடான மியூசிக் நீ கேட்டக்கூடாது, என்றைக்குமே காம்ப்ளிகேட்டடான ஒரு ஆர்ட் பீஸை நீ ஃபஸ்ட்டு கன்சியூம் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அது உனக்கு புரியாது, அதனால் நீ வெறுத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் சினட்ராவில் ஆரம்பிக்கிறான். அவன் சொல்கிறான், ஃப்ராங்க் சினட்ரா வந்து ஒரு இங்கிலீஷ் ஜாஸ் சிங்கர், ஸோ நீ உங்கள் சாங்ஸ் ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவன் எனக்கு ப்ளே பண்ண சாங் வந்து ஃப்ளை மீ டு த மூன், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஜாஸ் சாங் வந்து ஃப்ளை மீ டு த மூன், ஃப்ராங்க் சினட்ரா பண்ணது. அந்த சாங்கை கேட்குறேன், எனக்கு அந்த சாங்கில் உள்ள சவுண்ட்ஸ் பிடிக்குது, அந்த டியூன் போகிற விதம், மெலடி பிடிக்குது. எனக்கு வந்து அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் அது பாட்டுக்கு ஒரு அழகாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுற வேறு வேர்ஷன் ஆஃப் ஃப்ளை மீ டு த மூனில் அந்த மெலடி, அந்த கோர் மெலடி மட்டும்தான் ஒரே மாதிரி இருக்கும். மற்ற அதை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து யூனிக்காக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ்லேயும் ஒவ்வொரு விதமான இம்ப்ரோவைசேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மியூசிஷியன்ஸ், அந்த செட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே அது ஒரு ஃப்ளோவில் பண்ணுவாங்க, அது ஒரு கோர்வையாக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு அந்த மெலடியை தவிர வேறு எதுவுமே ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில், ஒரு திடீர்னு பார்த்திங்கன்னா சாக்ஸ் வாசிக்கிறவர் இஷ்டத்துக்கு ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்ணுவார். எல்லாருமே எதுக்குமே கோவப்படாமல் எல்லாருமே ஒருத்தன் வாசிக்கிறான்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி அதை வாசிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு அது பார்க்குறதுக்கு வந்து அதை கேட்குறதுக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதோட விஷுவல்ஸ் பார்க்குறேன். ஃப்ராங்க் சினட்ரா லைவ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப அந்த மனுஷன் ஹைட்டுக்கு அவர் பாடுற பேஸ் வாய்ஸ் வந்து ரொம்ப கணீர்னு இருக்கும். என்னன்னு சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு செம பம்பிங்காக இருக்கும். அதெல்லாம் பார்த்தோன்னே ஜாஸ் பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறான், எனக்கு பழைய ஜாஸ் ஆர்டிஸ்ட், ஏன்னா பிளாக்
ஜாஸ் மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களதெல்லாம் காட்டும்போது அவங்களதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தென் அப்படியே போச்சு, நாட்கள் கடந்துருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாஸ் மியூசிஷியனாக ஃப்ராங்க் சினட்ரா இருக்கிறாரு. அப்படி கடந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் வோக்கல் வழி விஜய் வரதராஜ் அண்ணன்கிட்ட பேசும்போது தான் சொல்லுவார், ஜாஸோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியுது. ஸோ எப்படி வந்து ப்ளூஸ், ஜாஸ், ஹிப்ஹாப் இது எல்லாமே வந்து கருப்பின மக்களோட ஒரு மிகப்பெரிய போராட்ட குரலாக இருந்திருக்கு. அவங்களோட புரட்சியை வந்து பாடலால் பண்ணுறதுக்கு வந்து அவங்க அந்த இசையை, அதாவது ஜாஸ், ப்ளூஸ், ஹிப்ஹாப்பை வந்து பெரிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட பிறகு தான் எனக்கு அந்த இசையோட ஆழம் இன்னும் புரிய வருது. அதுக்கப்புறம் தான் நிறைய மறந்து போன, மறக்கடிக்கப்பட்ட இசைக்கலைஞர்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய சைட் இருக்குது, ஆக்வாரியம், ட்ரங்கார்ட். ஸோ அதெல்லாம் போய் பார்க்கும்போது அவ்வளோ ஜாஸ் மியூசிஷியன்ஸ் இருந்திருக்காங்க, பிளாக் பீப்புள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃப்ராங்க் சினட்ரான்னு ஒரு ஒயிட் ஜாஸ் மியூசிஷியன் வந்ததே, அவரை பெரிய ஒரு ஜாஸ் மியூசிஷியனாக பொசிஷன் பண்ணதே நிறைய பிளாக் மியூசிஷியன்ஸை வந்து மறக்கடிக்கிறதுக்கு தான் அப்படின்னு. சேம் கேஸ் வித் ஸ்லிம் ஷாடி, எமினம். எமினமுமே வந்து ஒரு பெரிய ஒயிட் ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட். பட் அதுக்கு முன்னாடி அவங்க இருந்த மேக்ஸிமம் ஆளுங்க பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதற்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது. பட் மேஜரான அரசியல் வந்து பிளாக் ஆர்டிஸ்ட் யாரும் அந்த ஒரு ஜான்ரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடாது, ஒயிட்டில் யாரையாவது ஒருத்தரம் பொசிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நிறைய ரெக்கார்ட் லேபிள்ஸ்லாம் சேர்ந்து பொசிஷன் பண்ணதுன்னு சொல்லுவாங்க. பட் நெவர்தெவர்லெஸ் ஃப்ராங்க் சினட்ரா இஸ் அ கிரேட் மியூசிஷியன். சேம் எமினமும் ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசிஷியன். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. யூஸ்வலாக வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தமிழ் மியூசிக், அதாவது தமிழ் மியூசிக் மட்டும் இல்லை, ஒரு இந்தியன் மியூசிக் கேட்டு பழகின இயர்ஸ்க்கு வந்து காதுகளுக்கு வந்து ஜாஸ் பெருசாக ஒட்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம கேட்டு வளர்ந்தது எல்லாமே பாப், ஒரு மாதிரி கிளாசிக்கல் அப்படிலாம் இருக்கும்போது நிறைய பேருக்கு ஜாஸ் ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து அந்த ஜாஸ் ஜான்ர் மேலே இருக்கிற ஃபேசினேஷனால தான் வந்து ஜாஸ் ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஜாஸோட அழகே அதில் இருக்கிற இம்ப்ரோவைசேஷன் தான், கிரேசி இம்ப்ரோவைசேஷன், அது அப்படி தான் சொல்லணும். இஷ்டத்துக்கு போகும், ஒரு கிளியர் ஃப்ளோ ஆஃப் டெம்போவே. ஜாஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜாஸ் கேளுங்க. ஜாஸ் வந்து உங்களுக்கு கேட்குறதுக்கு போர் அடிக்குது, இது என்ன எனக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஜாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். ஜாஸ் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய யூடியூப்பில் இருக்குது. ஜாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு அழகான ஒரு ஆர்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து ரஹ்மான் கூட நான் எப்போது ஜாஸை கனெக்ட் பண்ணுறேன், ரஹ்மானோட நான் எப்போது ஜாஸ் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்குன்னு நான் பார்க்குறேன்னா வந்து ஒரு ஷோ இருக்குது. அந்த ஷோ பேர் வந்து அந்த ஷோ பேர் வந்து கிரியேட்டிவ் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நெட்ஃப்ளிக்ஸில். ஸோ அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் வந்து ரஹ்மான் பற்றி ஒரு எபிசோட் இருக்குது. அந்த ரஹ்மான் வந்து ஜாஸ் பற்றி அவ்வளோ என்னென்னு சொல்கிறது, ஒரு பெருங்காதலோடு பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, ஜாஸ் வந்து ஒரு அடிக்ஷன் அப்படின்றாரு. அவர் சிம்பிளாக சொல்கிற விஷயம், ஜாஸ் வந்து ஒரு அடிக்ஷன். நீங்கள் ஒரு தடவை ஜாஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா வேறு எதுவுமே வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியாது, வேறு எல்லா விஷயமே ஒர்த்தே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். ஜாஸ் வச்சு தான் உங்களுக்கு, ஜாஸ் வந்து ஒரு எம்பவர்மெண்ட்டு அப்படின்றாரு. அவர் அது சொல்லும்போது அவர் அந்த மாதிரி ஒரு மியூசிஷியன், இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு தமிழில் நம்பர் 1 இருக்கக்கூடிய, ஹிந்திலையும் நம்பர் 1 இருக்கக்கூடிய ஒரு மியூசிஷியனை சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். அதுமாரி சொல்லுவார், இப்போ நான் நினச்சா என்னால் ஃபுல் டைமாக வந்து ஜாஸ் பண்ண முடியும், ஆனால் நான் பண்ணலை, ஏன்னா என்னோடய ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சின்னதாகிடுவாங்க அப்படின்றாரு. ஏன்னா ஜாஸ் கேட்குற க்ரௌடு வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் நான் பண்ணலை. ஆல்சோ அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா வந்து கடன்லாம் வாங்கி என்னை மியூசிக் பண்ண வச்சிட்ருக்காங்க. நான் ஜாஸ்ன்னு போயிட்டேன்னா அது ரொம்ப சின்னதாகிடும், ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு ஜாஸ் ஒத்து வராது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்கும்போது, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மியூசிஷியன் ஒரு ஜான்ர் மேலே இவ்வளோ ஒரு பெருங்காதல் வச்சுருக்காரு.
இப்படி ஒருத்தர் இருக்கிறவர் கண்டிப்பாக இது அவரோட பாடல்கள் அப்ளை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரிபியூட் ஆகாது, ஒரு என்னன்னு சொல்கிறது, உங்களுக்கு நிறைய ரொம்ப ஒரு விஷயம் பிடிக்குது, அது உங்களால் ரெகுலராக பண்ண முடியாதுங்கும் போது நீங்கள் ஸ்பெஷலாக அப்பப்போ ஒன்று பண்ணுவீங்கள்ல, அந்த அப்பப்போ ரஹ்மான் என்ன பண்ணியிருக்காருன்னு வந்து நான் யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கு முன்னாடி நான் யோசிச்சோன்னே கொஞ்சம் ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க, பவானி, மிஸ்ஸஸ் பவானின்னு சொல்லிட்டு. பவானி வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷீ இஸ் வெரி மச் சீனியர் இன் மியூசிக் இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து 90ஸ்லேருந்து இருக்காங்க, ரஹ்மான் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது தான் வந்து ஷி காட் எக்ஸைட்டட். அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த சாங்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ நான் லிஸ்ட் எடுக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கான சாங் பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு ஒரு காதலோட டைட்டில் ட்ராக். உங்களுக்கு சொல்லும்போதே வந்து தன்வி அந்த பாட்டை பாடுறது உங்கள் காதில் கேட்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ மாடுலேஷன், அவ்வளோ வாய்ஸஸ், அவ்வளோ இம்ப்ரோவைசேஷன் அந்த சாங்கில் இருக்கும். இத்தனைக்கும் அந்த சாங்கை வந்து டைட்டில் கார்டில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த சாங் வந்து நீங்கள் ஒரு 2 தடவை கேட்டிருந்தீங்கன்னா 3ஆவது தடவை கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி ஒரு அடிக்டிவான டியூன் அது. வாலி தான் எழுதியிருப்பார், ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். வாலி அண்ட் ரஹ்மான் காம்போ இஸ் அண்டர் ரேட்டட் என்னை பொறுத்த வரைக்கும். அண்டர் ரேட்டட்னு சொல்கிறத விட அண்டர் அப்ரிஷியேட்டட்னு சொல்லலாம். ஏன்னா வாலி அண்ட் ரஹ்மான் பண்ண எல்லா சாங்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஹ்மான் அண்ட் இன்னொரு லிரிசிஸ்ட் பண்ண சாங்ஸ் தான் நிறைய ஹிட்ஸ் இருக்குன்றனால மேபி வாலியை நம்ம பெருசாக அப்ரிஷியேட் பண்ணல, வாலியோட காம்போ. பட் எனக்கு பர்ஸ்னலி வாலி அண்ட் ரஹ்மான் தான் வந்து கோட் காம்போ. காதலர் தினம் ஆல்பம் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அதுலேயும் எல்லா பாடலும் வாலி, இந்த பாட்டும் வாலி. சில்லுன்னு ஒரு காதல் வந்து நான் 10th படிக்கும்போது ரிலீஸ் ஆகுது. நான் 10th ஆனுவல் லீவில் பப்ளிக் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த படம் பார்க்குறேன். அந்த டைட்டில் சாங்கை ஃபஸ்ட் டைம், அந்த படத்தை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது டிவிடியில் தான் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் அந்த சாங் மட்டும் ரிப்பீட்டில் கேட்குறேன். விஷுவலே இல்லாத ஒரு சாங்கை ஒன் மோர் ப்ளே பண்ணி. அப்போ இந்த டிவிடியில் சாப்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட்டும் சாப்டர்ஸில் இருக்கும். ஸோ அப்படி வந்து பேக் போய் திரும்ப கேட்குறேன். எனக்கு வந்து அந்த சாங் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அந்த சாங் கேட்டு அந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா யூ லவ் ஜாஸ். நீங்கள் மற்ற ஜாஸ் சாங்ஸ் எல்லாமே தாராளமாக கேட்கலாம். அடுத்து ரஹ்மான் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாஸ் சாங் வந்து ராஞ்சனா படத்தில் அசனா தேக்கோ அப்படி என்னன்னு சொல்கிறது, அந்த சாங் வந்து செகண்ட் ஹாஃபில் வரும். பட் ஒரு ஸ்கூல் பாய்ஸ் சாமோட ரஹ்மான் பாடின ஒரு பாட்டு. ரொம்பவே ஒரு ததும்ப காதல் இருக்கும் அந்த வரிகளில். தமிழ் வரிகளும் நல்லாயிருக்கும், ஹிந்தியும் என்னோடய ஃபேவரட் ஹிந்தி தான். ஸோ நீங்கள் அந்த பாட்டு மேபி நீங்கள் படத்தில் பார்க்கும்போது கடந்திருக்கலாம், இல்லை பாட்டாக கேட்கும்போது கூட கேட்டுட்டு கடந்திருக்கலாம். பட் அதுவும் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஜாஸ் நம்பர் பை ரஹ்மான். அடுத்து இந்த பாட்டு இருக்குது, தூ போலே பஸ் ஆதா காலி மே போலும் ஆதா காலி. அதுவும் அகெயின் சங் பை ரஹ்மான். ஜானே தூ யா ஜானேனா ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரேட்டுன்னு சொல்கிறத விட கம்ஃபர்ட் ஃபிலிம் அது. அந்த படத்தை ஈஸியாக ஒரு 20-25 தடவை பார்த்துருப்பேன். அந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் தெரியும், அந்த படத்தில் இருக்க கான்ஃப்ளிக்ட்ஸ் தெரியும். இருந்தாலும் எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு சலிக்காத படம். ஆல்சோ ஒரு ட்ரிவியா, அந்த படத்தோட டைரக்டர் பேர் அப்பாஸ் டயர்வாலா. அப்பாஸ் வந்து அந்த படத்துக்கு ரஹ்மான் கொடுத்த எந்த பாட்டையுமே ஃபஸ்ட்டு டியூனில் ஓகே பண்ணவே இல்லையா. அகெயின் வேறன்னு சொல்லி அந்த ஆல்பமே ஜெம். அது அந்த ஆல்பமாகவே ஜெம். ஸோ ரஹ்மான் தான் சொன்னார், என்னை பயங்கரமாக வேலை பார்க்க வச்சது அந்த டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தூ போலேயும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஜாஸ் நம்பர் பை ரஹ்மான். அடுத்து இருவரில் இருந்து ஹெல்லோ மிஸ்டர் எதிர்கட்சி ஹரிணி பாடியிருப்பாங்க. ஹரிணி வந்து என்னன்னு சொல்கிறது, எனக்கு சில ஃபீமேல் சிங்கர்ஸ் இருக்காங்க, அவங்க வாய்ஸ்லாம் வந்து எப்போ கேட்டாலும் எப்படி ஒருத்தங்களுக்கு இப்படி ஒரு குரல் இருக்க முடியும் அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிறதுல ஹரிணி, ஸ்வர்ணலதா, ஸ்ரேயா கோஷல் இவங்கெல்லாம் இருக்காங்க, சித்ராமா.
அவங்க அதுவும் ஹரிணி இந்த பாட்டில் கேட்கும்போது அப்படி ஒரு ஐஸ்கிரீமுக்கு குரல் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் அவங்க குரல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் குரல் மாதிரி ஹரிணியோட குரல். ஆல்சோ ரஹ்மானோட ஒரு பெரிய ப்ளஸ் வந்து அவரோட சாங்கில் இருக்கிற சவுண்டிங்ஸ். அதுக்கு எஸ்பெஷலி ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி கேட்கும்போது தான் அவருடைய சவுண்ட் இன்ஜினியர் மிஸ்டர் ஸ்ரீதர், அவர் இப்போ நம்ம கூட இல்லை, தவறிட்டார். அவரோட ஒர்க்கு எவ்வளோ பெரிய பங்காற்றி இருக்குது. ரஹ்மானோட பாடல்களை வேறு ஒரு விஷயத்துக்கு வேறு ஒரு லெவலுக்கு எலிவேட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு அவருடைய சவுண்டிங்ஸ் இப்போ பெரிய பங்கு வகிச்சிருக்குங்கிறது அந்த பாட்டை நீங்கள் கேட்டால் தெரியும். ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சியில் வந்து ஜாஸ் மட்டுமே இல்லை, ஷேட் ஆஃப் ப்ளூஸ் இருக்குது. அதுவே பார்த்திங்கன்னா இந்த பாட்டு இருக்குது, வெண்ணிலா வெண்ணிலா முதற்காது, அது வந்து ஆஷா போன்ஸ்லே பாடினது. அது ஒரு ஆர்கானிக்கான ஷீர் பியோர் ஜாஸ். அதில் இருக்க இன்ட்ரூட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ எல்லாருமே 20 ஆல்பம் கேட்டிருப்பீங்க. பட் இப்போ இந்த பாட்காஸ்ட் கேட்டு நீங்கள் போய் திரும்ப கேட்டிங்கன்னா அதில் இருக்க நியூஆன்சஸை நீங்கள் பெட்டராக அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அடுத்து நான் யூஸ்வலாக சொல்லுவேன், ரஹ்மான் பண்ண எதுவுமே வந்து அண்டர் ரேட்டட் ஆல்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த சாங் டெஃபினட்டாக இட் இஸ் அண்டர் ரேட்டட். ஏன்னா வான்நிலா ஃப்ரம் காதல் வைரஸ், இந்த சாங் ஆக்சுவலாக நான் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது நான் மறந்துட்டேன். பவானி தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இந்த சாங்கு ஜாஸ் தான், இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாலி பின்னிருப்பார் இந்த பாட்டு லிரிக்ஸில், கார்த்திக் பாடியிருப்பார். அந்த சாங் வந்து அந்த டைமுக்கு வந்து பயங்கரமான ஒரு போஸ்ட் மாடர்ன் ஸ்டஃப்பு. இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு கண்டெம்ப்ரரியாக இன்றைக்கி ஒரு ஒரு படத்தில் ஒரு ஜாஸ் சாங் வச்சா என்ன மாதிரியான ஒரு சவுண்ட், என்ன மாதிரியான ஒரு ஸ்பேஸில் இருக்குமோ அந்த சாங் வந்து அந்த டைமில் அந்த ஸ்பேஸில் இருக்கும். ஆல்சோ எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர் கதிர் ரஹ்மான் அண்ட் வாலி ப்ரூ பண்ண சாங்கில் வந்து இது ஒன்று. ஸோ யா, அடுத்த பாட்டு வந்து ஐ பீன் வெயிட்டிங், ஜூதா ஹி சாஹின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக போகலை, சாரி இஃப் ஐ ஆம் ராங், பட் எனக்கு தெரிஞ்சு பெருசாக போகலை. சேம் டைரக்டர் அப்பாஸ் டயர்வாலா பண்ண படம். அப்பாஸ் டயர்வாலா ஜானி துயா ஜானே பண்ண அதே டைரக்டரோட படம். இந்த சாங்கை வந்து நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களோட வீட்டில் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஸ்பாட் இருக்கும்ல, அந்த கம்ஃபர்ட் ஸ்பாட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபுட்டு இருக்கும்ல, அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஐஸ்கிரீமாக இருக்கலாம், டீயாக இருக்கலாம், காஃபியாக இருக்கலாம், இல்லை பிரியாணியாக இருக்கலாம். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த பாட்டு கேட்டிங்கன்னா வைங்களேன், இல்லை நீங்கள் கேட்டுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அது எப்படி என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அடுத்து வந்து இந்த பாட்டு இருக்கு, கியா ஹை மொஹப்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஏக் தீவானாத்தால். இந்த சாங்கோட ப்ரோமோ வீடியோவில் ரஹ்மானையும் ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரஹ்மான் வந்து கொஞ்சம் பொசசிவ்னு நினைக்கிறேன். ஒரு ஜாஸ் நம்பர் பண்ணார்னா அவரே பாடணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இந்த பாட்டும் அவர் தான் பாடியிருக்காரு. ஏக் தீவானாத்தா அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். வினய் தாண்டி ஒரு வாய படத்தோட ஹிந்தி ரீமேக், பிரதீக் பப்பர் அண்ட் ஆமி ஜாக்சன் நடித்த படம், கௌதமே டைரக்ட் பண்ணார். ஹிந்தியில் பெருசாக போகலை, அந்த படம் ஹிந்திக்கான படம் இல்லை. பட் ஆல்பமாக அவர் இந்த கியா ஹை மொஹப்பத் அந்த படத்தில் ப்ளேஸ் பண்ணது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த பாட்டை நீங்கள் கேட்கணும். அப்புறம் ரானக்கில் வந்து கீத்காவும் வந்து ரானக் வந்து கபில் சிபால் மினிஸ்டரோட ரஹ்மான் கொலாபரேட் பண்ண ஒரு ஆல்பம், இண்டிபெண்ட் ஆல்பம். அதில் கீத்காவும் வந்து செம்ம நம்பர். ஜொனிதா காந்தி அப்படியே உருகியிருப்பாங்க. அந்த பாட்டு கேட்ட பிறகே நான் வந்து ஜொனிதாவோட மற்ற பாட்டெலாம் கேட்டு நான் வாய்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு மயங்கிட்டேன். அப்படி ஒரு சாங் அது. அப்புறம் லாஸ்ட்டாக இந்த பாட்டு இருக்கு, தில் பேச்சரால் வந்து மேரே நாம் கிசி. ஸோ அதுவும் ஒரு ஜாஸ் சாங். அதுவும் சொன்னாப்புல ரொம்ப ஒரு அழகான அரேஞ்ச்மெண்ட் அந்த சாங்கில். தில் பேச்சரா அந்த படம் பார்க்கறதுக்கான கட்ஸ் எனக்கு இன்னும் வரல. நான் இப்போ வரைக்கும் பார்க்கல அந்த சாங் எப்படி ப்ளேஸ் ஆகிருக்கு. அந்த படத்தில் இருக்க எந்த வீடியோ சாங்கும் நான் பார்க்கல. ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் சுஷாந்த், அவனோட கைப்போச்சே. லாஸ்ட்டாக வந்து சிச்சோரையெல்லாம் பார்த்துட்டு தேட்டரில் எனக்கு அப்படி கண்ணீர். அந்த படத்தில் ஒரு சீக்வன்ஸில் வந்து அவனோட பையனுக்கு அவன்
தைரியம் சொல்லும்போது ரொம்பவே ரொம்ப ஒரு பர்சனல் மூமெண்ட் ஆகிடுச்சு. பர்சனல் மூமெண்ட் இந்த சென்ஸ் எங்கள் அப்பாவை நான் பயங்கரமாக மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தேட்டரில். அந்த மாதிரியான ஒரு ஆக்டர். அவன் இறப்புக்கு அடுத்து அவன் பண்ண லாஸ்ட் படம் அந்த படத்தில் இருக்காது. அந்த படத்தை நான் பார்க்கணுன்னே எனக்கு தோணல. அதை பார்க்கறதுக்கான தைரியம் இன்றைக்கி வரைக்கும் வரல. ஸோ அதனால் இந்த சாங் எப்படி விஷுவல் பண்ணியிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அப்புறம் இன்னொன்று இருக்குது, ஹே குட் பை நண்பா. இது இடத்துல ஒரு சின்ன பீஸ் ஜாஸில் ட்ரீட் பண்ணியிருப்பார். டைம் ஸ்டாம்ப்ஸ் சொல்லணுன்னா 3:42 4:12 வரைக்கும் கேட்டிங்கன்னா ஹே குட் பை நண்பாவை ஜாஸில் ஒரு மினிமல் ஜாஸ் தான் அது ஹெவி ஜாஸ் கிடையாது. ஸோ அது கேட்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த சாங் நான் இப்போ சொல்லியிருக்கிற சாங்கெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரஹ்மானுக்கு எவ்வளோ ஜாஸ் பிடிக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஈவன் தோ கண்டெம்ப்ரரியாக அவர் நிறையா பெரிய ஸ்டார் படத்துக்கு பண்ணியிருக்காரு, சின்ன படங்களுக்கு பண்ணியிருக்காரு, நிறைய ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் தாண்டி ஒரு மியூசிஷியனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஒர்க் பிடிச்சிருக்கு. அதை அவர் பர்சியூ பண்ணணுன்னு நினைக்கும்போது என்ன மாதிரியான ஒரு எஃபர்ட் எடுத்து அதை பெஸ்ட்டாக டெலிவர் பண்ணுறாருன்றது இருக்குல்ல, அது நான் சொன்ன இருக்கிற சாங்ஸ்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜாஸ் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு நம்ம ஊருக்கு, நம்ம இயர்ஸ்க்கு. ஸோ ஆனால் அதை நீங்கள் எல்லாருமே கேட்கணும். ஜாஸ் காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. ஜாஸ் அது ஒரு விதமான அழகு. அந்த அழகு ஜாஸை ஒரு தடவை நீங்கள் கேட்டு ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க வைங்களேன், தெர் இஸ் நோ கோயிங் பேக். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே நான் எக்ஸாகரேட் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பட் தயவு செஞ்சு ஜாஸ் கேளுங்க. நான் இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க சாங்ஸில் நிறைய பேர் எல்லா பாட்டும் கேட்டிருப்பீங்க. அப்படி கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அந்த பாடல்களை கேளுங்க. ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இந்த பாட்டை கேட்காதீங்க, உட்காந்து இந்த பாட்டை கேளுங்க. ஸோ தட் இதில் இருக்க நியூஆன்சஸ் உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜாஸ் ரொம்ப ஏலியனேட்டடாக இருக்குது, புரியலை, ஒட்டலை, பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நிறையா யூடியூப்பில் ஜாஸ் பெர்ஃபார்மன்ஸ் வீடியோஸஸ் இருக்கும். அந்த வீடியோஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஜாஸ் கேளுங்க. அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் த ஜானர் கொடுக்கும். ஸோ இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பாட்காஸ்ட் கேட்டு இந்த பாடல்களை ரீவிசிட் பண்ணுறீங்க, இல்லை ஜாஸ் கேட்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு என்னோட மிகப்பெரிய டேக்அவே உங்களுடைய சந்தோஷம்தான். ஸோ தேங்க்யூ கைஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காலும் சேஃபாக இருங்க. வெளியில் போகிறீங்கன்னா பார்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் டபுள் மாஸ்க் போடுங்க. உடம்பு பார்த்துக்கோங்க. வீட்டில் இருக்க பெருசுங்கள்லாம் நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. பட் புரிய வைங்க. எவ்வளோக்கு எவ்வளவு எனக்கு புரியுது, எல்லாருமே நம்ம வெளியில் போனால் தான் நம்மளால் வேலை பார்க்க முடியுது, வீட்டுக்கான சம்பாத்தியத்தை கொண்டு வர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இப்போ பாதுகாப்பாக இருந்தால் தான் நம்மளால் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்லேருந்து சீக்கிரம் வெளியில் வர முடியும். அதுக்கு எல்லாரோட கோஆப்ரேஷனும் தேவை. ஸோ தயவு செஞ்சு பத்திரமா இருங்க. வீட்டில் ஏதாவது கேட்டதாக சொல்லுங்கள். சந்தோஷமாக இருங்க. நிறைய பாட்டு கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச பாட்டு இருக்குன்னா தயவு செஞ்சு என் கூட ஷேர் பண்ணுங்கள். நமக்கு எவ்வளோ மியூச்சுவல் லிசனிங் கெமிஸ்ட்ரி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒரு பாட்காஸ்ட்டில் சீக்கிரமே நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன்.